ஹாய் நான் ஷாம். இந்த வண்டி பஜாஜ் பல்சர் 220 BS3. இந்த வண்டி பற்றி நம்ம நிறைய சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தி ஃபாஸ்டஸ்ட் இந்தியன், தி லெஜண்ட் பல்சர், அப்புறம் வந்து தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் இந்தியன் சொல்லி பஜாஜ்க்கு பேர் வாங்கி கொடுத்ததில்ல இந்த பைக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக பஜாஜ் பல்சர் 220 எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பைக்லலாம் இல்லாத ஒரு 4 ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வண்டியில் இருக்குது. அந்த 4 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தா அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆட்டோ சோக். ஆட்டோ சோக்னா ஒன்றும் இல்லை, வண்டி நம்ம மார்னிங் டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4000 RPM வரைக்கும் ரைஸ் ஆகி ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 40 செகண்ட்ஸ் நிற்கும். BS3 வண்டியில் மட்டும் இது நடக்கும். இது பேர் தான் ஆட்டோ சோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய BS6க்கு ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம வண்டி கீ ஆன் பண்ணிட்டோம், இண்டிகேட்டர் நம்ம போட்டிருக்கோம், உங்களுக்கு க்ளோ ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டிருக்குமா, லெஃப்ட் சைடு டேன் பண்ணிவிட்டு ஹேண்டில் பேரை நேராக ஆக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள், இண்டிகேட்டர் போட்டிருக்கோம், ரைட் சைடு டேன் பண்ணிவிட்டு நேராக கொண்டு வந்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃபில்டர் இண்டிகேஷன். அதாவது மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் லேம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லேம்ப் வந்து ஏர் ஃபில்டரில் வந்து சரியான ஏர் ஃப்ளோ இல்லை, ஏர் ஃபில்டர் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து சரியாக அப்சர்வ் பண்ணலை, இல்லை ஏர் ஃபில்டரோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா இந்த ஏர் ஃபில்டர் லைட் வந்து க்ளோ ஆரம்பிச்சிடும். இந்த ஏர் ஃபில்டர் லைட் வந்து க்ளோ ஆச்சு அப்படின்னா ஏர் ஃபில்டர் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி போடணும். இல்லை அப்படின்னா ஏர் ஃபில்டர் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வண்டியை ஃபஸ்ட்டு 2007 லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணும்போது கார்பரேட்டர் சிஸ்டம் இல்லாமல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமில் தான் லான்ச் பண்ணாங்க. அதாவது 150cc கேட்டகரி இருக்கக்கூடிய பைக்ஸில் இந்தியன் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஃபியூல் இன்ஜெக்ஷனில் லான்ச் பண்ண பைக் இது தான். அப்புறம் எதுக்காக அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமை ஸ்டாப் பண்ணி கார்பரேட்டர் டைப்புக்கு மாற்றுறாங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் செட் ஆகாதுன்னு சொல்லி கார்பரேட்டர் டைப்புக்கு மாற்றுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து எப்போதும் டேங்கில் இருந்துகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா BS6 வண்டியிலேயே 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு தான் இன்னும் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்திலலாம் பஜாஜ் பல்சர் வந்து 220cc பைக்லாம் விற்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு வண்டிக்கு 5 லிட்டர் பெட்ரோல் 3 லிட்டர் பெட்ரோல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா யாருமே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, பஜாஜ் வந்து CV கார்பரேட்டர் கொடுத்து CV கார்பரேட்டரில் ஆட்டோ சோக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஆட்டோ சோக்கை தான் நிறைய பேர் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா ரேஸ் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் நினச்சிக்கிறாங்க. இது கம்ப்ளைண்ட் கிடையாது, இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். அப்புறம் இந்த 4 விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சாம்ஸ்டெக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க.